ஏன் நோட்ஸ்பா? பரவாயில்ல விஜய், நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. எதுக்கு? நீங்க அவதூறா பேசுறீங்க, அதனால அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க. நான் அவதூறா பேசுறதுக்கு அவருக்கு ஏன் நோட்டீஸ்? அவர் தாங்க ரெக்கார்ட் பண்றாரு. புரியலையே எது? அப்படிதாங்க சம்பந்தம் இல்லாம நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பேசுனது மோடின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மோடிக்குல நீ நோட்டீஸ் கொடுக்கணும். ஜேபி நட்டாவுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது. ராகுல் காந்தியை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது, சரி போட்டு விட்டு கார்கேவுக்கு ஒரு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி கார்கேவுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. விளக்கம் கேட்டு என்ன கேக்குறேன், மனசு பாதகம் இல்லாம செயல்படுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு முறை இது வரைக்கும் எல்லா வேட்பாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில தான் அதை இது பண்ணுவாங்க, கட்சி தலைமைக்கு. இப்ப கட்சி தலைமைக்கு. ஏன்னா மோடிக்கு டைரக்டா நோட்டீஸ் கொடுத்தோம்னா ஏண்டா எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா நீ எனக்கே நோட்டீஸ் அனுப்புவேன்னு ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்து விட்டு இருக்கிறாங்க. தகப்பன் கோவப்படுவாரு அப்படின்னு தன்னுடைய குழந்தை ஆமா அதை டீல் பண்ணிருக்கு. இந்த குழந்தை தேர்தல் ஆணையம் குழந்தை தானே, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நம்ம ரொம்ப மரியாதையோட நடத்துறோம். அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அது சம்பந்தமே கிடையாது. நானும் இப்ப என்ன சொன்னேன், என்ன சம்பந்தம் சொன்னேன், இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதன் அடிப்படையில அவங்க ஒரு கொலிஜியம் மாதிரி வச்சு அதன் பரிந்துரையின்படி தான் பொறுப்பாளர்கள் போடுறாங்க. அவர்களுடைய குழந்தை ஒரு பாடி அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிடுறோம். ஒரு குழந்தையாவே இருந்தாலும் அது யாரை திருமணம் பண்ணலாம், என்ன சாப்பிடலான்றதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட முடியுமா? நீங்க தலையிட முடியுமா? நம்ம முடியாது, அவா தலையிட. அதனால நானும் அந்த நல் மதிப்பீட்டில் தான் சொன்னேன், நோட்டீஸ் எனக்கு கொடுக்கறதாக இருந்தால் எனக்கே கொடுங்கள், வேற யாருக்கும் நான் நல்ல விதமாக சொல்லுகிறேன். இப்ப இங்க இல்லைங்க, கரிகால 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாரு. நீ பேசுனதுல பிரச்சனைனா பேசுனவருக்கு நோட்டீஸ கொடுக்கணும். ஆமா, ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்ட கரிகாலனுக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. இந்த லைனை பூரா யோசிச்சு பாருங்க. இப்படி கொடுக்கறதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கேமரா ஒரு ஆள் இருக்குன்றதுக்காண்டி நீ உண்மையெல்லாம் எடுத்து போட்டுருவியா அப்படின்னு மிரட்டுறதுக்கு இது ஒரு டூல். இப்ப நேரடியா பேசினவர் எதுக்க முடியாது. அப்ப என்ன பண்றது, ரெக்கார்ட் பண்ணி போட்டவன் இளைச்சவன் கிடைச்சா ஏறி மேலாம் அப்படின்னு டப்புன்னு எடுத்து போட்டு அடிக்கிறதுன்னு பார்த்தது. அதையும் போராடி வென்று விட்டார் கரிகாலன். அதன் அடிப்படையில் தான் இப்ப ஆர்டிகல் 19 சேனல்லையும் ஒரு பிரச்சனையை சொல்லி முடக்க பார்த்திருக்கிறாங்க. கரிகாலன் எப்படி போராடி வென்றாரோ அந்த வழக்கையே முன்னுதாரணமாக காட்டி அங்கேயும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 நவீன்குமார் அவர்களும் அதை மேற்கோள் காட்டி வழக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவரும் தீவிரமாக இந்த வெற்றி பாதையில் இணைந்து கொள்வார் என்பதே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இது கருத்து சுதந்திரம். தீந்துல இன்னைக்கு ஒரு கட்டுரை நான் படிச்சுட்டு, பொதுவா கட்டுரைனா கட்டுரையை படிச்சுட்டு தான் யார் எழுதியிருக்கா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி, அதுக்கப்புறம் மேல போகும். தீந்துவா, ஐயோ ஒரு பயங்கரமான ஆளாச்சே, சாட்டையில சொல்லட்டிடுவாங்களே, அது பிஜேபி எழுதியிருக்குன்னு நான் நினைச்சேன். அதுல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, ரிசர்வேஷன் சாதி அடிப்படையில தானே கொடுக்குறாங்க. தேர்தலில் ரிசர்வேஷனை பத்தி பேசும்போது மோடி மதத்தை பத்தி பேசினா என்ன தப்பு, இது கருத்துரிமை அப்படின்னு. சரி, யாரு நம்ம ஸ்ரீகாந்த் கணேசோ ஸ்ரீராமோ அல்லது நித்யானந்தமோ அண்ணாமலையோ யாரோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா செய்தி பிரிவான். இது தினமும் ஒரு பார்முலா. இது செலக்டிவான செய்தி பிரிவா இருக்கு. வாட் இஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ்? செய்தி பிரிவு முன்னாடி பாஜகன்றதை விட்டுட்டாங்க. பாஜக செய்தி பிரிவு அப்படி பேசலாம் அப்படின்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். அப்படிதான் சொல்ல வர்றாங்க. அதாவது இதுதான் ஹிட்லர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஏதோ புது நியூஸ் எடுத்துட்டு வர்றாரு. இதை வச்சுதான் பேச போறான் அடுத்த டாபிக். இப்ப இதே எடுத்துட்டு வந்து விட்டாங்க. இது காலையில நியூஸ். எங்க கேமராமேன் எவ்வளவு ஸ்பீடா இருக்காருன்னு பாத்துக்கங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தோட ஸ்பீடு தான். நாளைக்கு வீடியோல காட்டல, இல்ல இன்னைக்கு வீடியோல தானே காட்டுறாரு. அந்த வேகத்தை புரிஞ்சுக்கிறேன். அதான் இப்ப தீந்துல கருத்துரிமை அப்படின்னு எழுதி இருக்காங்க. அதாவது பேசிக்கா மண்டையில மூளை இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது என்னன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படிதான் நம்ம கேட்கிறோம். தேர்தல் இல்லாத காலத்துல ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா அங்க கருத்துரிமை பற்றி விவாதிக்கிறதுக்கு இடம் இருந்தா விவாதிக்கலாம். ஆனா ஒன்று புடிங்க அவன்கிட்ட கொடுத்துருவான்னு உண்மைக்கு புறம்பா பேசுறது எப்படி கருத்துரிமை ஆகும் அப்படின்றதுதான் பேசிக்கான கொஸ்டின். அதை நீ எந்த அடிப்படையில பேசுற, மத அடிப்படையில பேசுற. நான் என்ன கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில தான் எல்லா சட்டங்களையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். ரிசர்வேஷன் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், அரசியலமைப்பு சாசனம் நிர்பந்திக்கின்ற ஒன்று ரிசர்வேஷன். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது தான் பேசுறாங்க. அரசியலமைப்பு சட்டம் ஏதாவது ஒரு இடத்தில் இருப்பவர்களிடமிருந்து புடுங்கி இல்லாதவர்களுக்கு கொடு அப்படின்னு எங்கேயாவது டைரக்டா எழுதி இருக்குதா? இல்ல. அல்லது இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா எழுதி இருக்குதா? இல்ல. மக்களிடமிருந்து மதம் குறித்தான விஷயங்களில் அரசு நேரடியாக தலையிடக்கூடாது அப்படின்னே குறிப்பிட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டம். அதனாலதான் அறநிலையத்துறையுமே கூட நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் அல்லது பொதுமக்களுக்கு அல்லது பிறருக்கு இடையூறு ஏற்படுத்துற வகையில் ஏதாவது நடந்தாதான்
தலையிடுவாங்க. அதாவது மற்ற சாதிக்காரன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளான ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றதுக்கு எதிராக ஏதாவது இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல தீண்டாமை அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல இருக்குது, அதற்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கலாமே தவிர வேறு எந்த மத விவகாரத்திலையும் அரசு தலையிடாது. ஒரு மதத்தை தடை செய்வதற்கோ அல்லது ஒரு மதத்தை பின்பற்றக்கூடாது என்பதற்கோ அரசியலமைப்பு சட்டம் எந்த நிர்பந்தத்தையும் கொடுக்காது. மோடி பேசுவது அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற தனிநபர் விருப்புரிமையை மீறுவதாக இருக்கிறது. அவர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்றாரு, அதிக பிள்ளை பத்திக்கிடுவாங்கன்றாரு. அப்புறம் மன்மோகன் சிங் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமைன்னு பேசின இதெல்லாம் சுட்டி காட்டிட்டு இதையெல்லாம் சொல்றாருங்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. அப்ப பேசிக்கா அது இந்து நிர்வாகத்திற்கு சொல்லிக்கொள்ள வரும்போது தயவு செய்து படிங்கடா அப்புறமா. இல்ல, ஒரு விக்டிம் பக்கத்துல நின்று தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி பேசுவதுதான் தேர்தல் கேம்பெயினே. இப்ப தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை பேசணும்னா யாரால் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத கேம்பெயினிங்கா பேசும்போதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை பேச முடியும். நீ அதையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது முறை இல்ல. ஆனா மோடி அப்படி பேசுறாரா, உண்மை அதுவா இருந்து பேசுறாரா அப்படின்னு கேட்டா அவர் கிடையாது. நீங்க தீக்காவை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற நெரேட்டிவ தேர்தல் நேரத்துல அவங்க பேசுவாங்களா? என்னைக்காவது தேர்தல் பிரச்சாரத்துல ஆசிரியர் பிரச்சாரம் பண்றாரு பேசுவாரா? அவர் அந்த பாலிடிக்ஸை ஏன் பேசுறது இல்ல? தேர்தல் ஆணையத்தின்படி சட்டத்திட்டம் என்ன இருக்கு? ஒரு சாதியை குறித்து இந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை தீகா ரூல் பண்றாங்க, கரெக்ட் பண்றாங்க. ஐடியாலஜிக்கலா அவங்க பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்கன்னா பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பேசுறோன்றத அவங்க டிக்ளேர் பண்ணி நிக்கிறாங்க. ஆனா மோடி என்ன பண்றாருன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு, இஸ்லாமியர்கள் மீதான வன்மம் அப்படிங்கிறத அப்பட்டமா மேடையில ஏறி சொல்றாரு. இத வெளிப்படையா யோகி ஆதித்யநாத் 80 vs 20 பேசினாரு. இப்ப இவர் வெளிப்படையா நின்னுகிட்டு முஸ்லிம்ஸ இவ்வளவு மோசமா கொச்சையா அவருடைய உடல்மொழியில இருந்து பேசுறாரு. கொஞ்சோண்டு மூளை இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலரும் கூட இதை கடுமையா விமர்சிக்கும் போது தி இந்து மாதிரியான ஒரு மேன்மை பொருந்திய பல நெடுங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைமுறைகளை கடந்த பத்திரிகை இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. இது பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நெருக்கடியும் இருக்கிறது. யார் அந்த செய்தி பிரிவுங்கிறதையும் சொல்லிருங்க. ஏன்னா அது அப்பதான் தெரியும் இதுதான் உண்மையிலேயே கோரைடியால. ஏன்னா இந்து ராம் சார் வேற ஒண்ணு பேசுறாரு, பொலிட்டிக்கலா என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற பிரச்சனை போதில் இல்ல, அவங்க வேற ஆள் பாத்துட்டாங்க. பிராண்ட் இது இல்ல, பிராண்ட் தானே பேசும். ராம் சார்னா இன்னைக்கு நம்மளுக்கு யாரு? ஹிந்து ராம் சார். அப்படி பேர் வைத்த ஒரு பத்திரிகை இப்படி கண்ட பண்ணக்கூடாது இல்ல. கன்சர்ன் அடிப்படையில இருந்துதான் பல்வேறு வைக்கக்கூடிய விமர்சனம். அதை கன்சிடர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஹிந்து குழுமத்திற்கு இருக்கிறது. மண்டையில இருக்கிற மசாலாவை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு மூளையை திருப்பி மாட்டிக்கிட்டா நல்ல கருத்துக்கள் எல்லாராலும் சொல்ல முடியும். அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பா இன்னொரு பஞ்சாயத்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பயங்கரமான ப்ரொட்டஸ்ட். ஆமாமா, அது நானும் பார்த்தேன். கள்ளழகர் திருவிழானே திருவிழா கூடிச்சு பாருங்க கூட்டம். என்ன 15 லட்சம் பேர் இருப்பாங்க இங்க கோயம்புத்தூர்லயா? ஆமாமா, 21 லட்சம் இல்ல, ஓட்டு இல்லாம போனது 1 லட்சம். கிட்டத்தட்ட அங்க ஒரு 23 லட்சம் மொத்த மக்கள் தொகையே அங்க 20 லட்சம் தான். ஆனா அப்படி சொல்லிக்க வேண்டிய அடிச்சு நகட்டிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான போராட்டம். கையில பதாகைகளை இப்படி பிடிச்சுக்கிட்டு அவங்க போராட்டத்தை பார்க்கணுமே. ஜூம் பண்ணி அவனை எடுத்து போட்டுட்டான். அண்ணாமலை தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு சாயந்தரமா ஒரு 4-5 மணியை போல பிரஸ் பார்க்கும்போது எங்களுடைய 1 லட்சம் ஓட்டை திருடிட்டாங்க, இல்லாம பண்ணிட்டாங்க. அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறாருன்னா பிளான் பண்ணி 1 லட்சம் ஓட்டுக்களை டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட்னா என்ன? தம்ப்நெயில் பண்றதுனால அது டபால் டெலிட் பண்ணிட்டாங்களாம். 1 லட்சத்தையும் உட்கார்ந்து ஒருத்தர் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி இருக்கிறாரு. கோயம்புத்தூருடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிற மக்கள் தொகையே 41 லட்சம்னு குறிப்பிடுறாங்க. கோவை மாவட்டத்துக்கு. அதுல ஜனவரி மாசம் 23ஆம் தேதி 2024 அந்த மாவட்ட ஆட்சியர் 30,81,596 வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து அவர் மட்டும் வச்சுக்கல, ஓபன் கால் கொடுத்து எல்லா கட்சிக்காரர்களையும் பத்திரிகையாளர்கள் முன்னணியில எல்லாருக்கும் அந்த பூத் எங்கெங்கெல்லாம் யார் யார் வாக்காளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட ஒப்படைச்சிட்டாரு. ஏறக்குறைய ஜனவரியில இருந்து எப்ப நம்மளுக்கு எலெக்ஷன்? ஏப்ரல் 19. கிட்டத்தட்ட 3 மாசமா கேப் கொடுத்து இதை பூரா ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இது எதுக்கு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரலாம். ஏன் கொடுக்குறாங்கன்னா 2019 தேர்தலின் போது என்னென்ன வாக்காளர்கள் இருந்தாங்களோ அந்த வாக்காளர்களோடு பொருத்தி பார்ப்பாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். இந்த ஓட்டெல்லாம் இந்த வாக்காளர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியால பூரா
வாக்காளர்கள் சரிபார்ப்பு மையங்கள்னு வச்சு அதன் அடிப்படையில உங்களுடைய ஓட்டெல்லாம் இருக்கான்னு மக்கள்கிட்டையும் நேரடியா அழைப்பு கொடுப்பாங்க. மக்களும் போய் அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்து அந்த நம்பர் எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு அவங்க இந்த லிஸ்டையும் பார்த்து கொடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க பூத்துக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு கட்சிக்காரங்களும் வெளியே வந்து அந்த பக்கமா டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 பேர் வந்து கையில லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வாசிப்பாரு. 2 லிஸ்ட் வச்சிருப்பாங்க, பழைய லிஸ்டும் வச்சிருப்பாங்க, புது லிஸ்டும் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இதை வச்சு வாசிப்பாரு. 401 இந்திரகுமார் தேரடி டிக்கு, 402 மில்டன் கிராமத்தான் டிக்கு, 403 விஜய் பெக்கிரிசாமி டிக்கு, இப்படி டிக் அடிச்சே வருவாங்க. இல்ல அப்படின்னா ஏன் இல்ல, ஏன் விடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏரியாக்காரு. அதனால இல்ல அவங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க, அப்ப அந்த ஏரியால இருக்கான்றத பாரு, அந்த ஏரியாக்கு யாரு இல்ல அதுவும் நம்ம தான், அப்ப அதை எடு, அதுல இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 1 மாசம் அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. கிட்டத்தட்ட 31 லட்சம் ஓட்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த கட்சி இப்ப திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி அதை கையில எடுத்துக்குவாங்க. அவங்க எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த பகுதி பொறுப்பாளருக்கு இந்த இதை பிரிச்சு கொடுத்துருவாங்க, இந்த பகுதி பொறுப்பாளருக்கு இதை பிரிச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளுடைய லிஸ்ட் எல்லாம் இதுல இருக்கான்னு எண்ணும் போதே அவங்களுக்கு தெரியும் இவரெல்லாம் பிஜேபி ஆளு, இவர் அதிமுக குடும்பம், இந்த பகுதி முழுக்க காங்கிரஸ், இந்த பகுதி முழுக்க விசிகால இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியா யாராவது ஒரு ஆள் விடுபட்டுச்சுன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு அது அவங்க ஓட்டுன்ற ஃபீல் வரும். ஆமா, இது நம்ம ஆளு ஓட்டுப்பா, டக்குன்னு பிடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, இந்த ஒர்க் பண்ணி டக்குன்னு அந்த குறிப்பிட்ட 3 மாசத்துக்குள்ள ப்ரொபோசலை கொடுத்து எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு அந்த ஓட்டை ரிட்டைன் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்து வச்சிருவாங்க. இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க இல்லையா அந்த பூத் ஏஜென்ட், இவங்களுக்கு ஏதாவது இந்த தேர்தல் ஆணையம் சம்பளம் கொடுக்குதானா? கிடையாது. மாறாக இந்த பூத் ஏஜென்ட் யார்கிட்ட இருந்தும் பரிசுகளையும் வாங்கி கொள்ளக்கூடாது. ஆமா, தர்மத்துக்கு வேலை பார்க்கறான். ஒவ்வொரு கட்சியில இருந்து 3 பேர் 4 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக? மக்கள் ஓட்டு போடணும், நம்ம கட்சிக்கோ எந்த கட்சிக்கோ முதல்ல ஓட்டு போடட்டும், அப்புறம் அது நம்ம கட்சிக்கு அடுத்த கட்சிக்கான்றதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்றதுதான். இன்னொன்னு வெளிப்படையா சொல்ல போனா கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்துல பணம் கொடுப்பாங்கன்றது பெரிய குற்றச்சாட்டு இல்ல. பணம் கொடுக்கறதுக்கு கூட இந்த லிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் அவங்க அதனுடைய ரோல் பண்ணுவாங்க. எதுக்கு இப்ப 2019 தேர்தல் பட்டியலே இருக்குல்ல, அதை வச்சே பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா தேர்தல் ஆணையத்துல ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெத், இது 3 இருக்கு. ஒருத்தர் வந்து ஆளே இல்ல எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னா அவரோட லிஸ்ட் இருக்காது. அதுக்கு அடுத்து டெத், இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் இருக்காது. ஆப்சென்ட் ஆனா நீக்க கூடாது. ஆமா, ஆப்சென்ட் அப்படின்றது என்னன்னா இப்ப எனக்கு ஓட்டு வந்து திருமங்கலம், திருமங்கலத்துல எனக்கு சொந்த வீடு, அதான் பெர்மனன்ட் அட்ரஸ். இப்ப அங்க வந்து என்ன நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா ஆப்சென்டா இருப்பேன். அந்த ஆப்சென்ட் வந்து டெலிட் பண்ணக்கூடாது. அவர் அந்த வீட்டுல இல்ல, பட் ஆனா அந்த காலத்துல வந்துருவாரு, கொஞ்ச நாள் இங்க இல்லாம இருக்கிறாரு, திரும்பி வந்துருவாரு அப்படின்றது ஆப்சென்ட். அது அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட விளக்கம் கேட்டுதான் அதை. இப்ப நான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படின்னா நான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன்றதுக்கு இங்க பதிவு பண்ணிட்டேன்னா அங்க நீக்கிடுவாங்க. இங்க இருக்க ஓட்டர் ஐடியா வச்சுப்பாங்க. அப்படி எதுவும் லிஸ்ட் முன்ன பின்ன ஆயிருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் ஓவர் த போன் கால்லயே அந்த கட்சிக்காரங்களும் பேசி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே அவங்களோட பூத் ஸ்லிப்பை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. நீங்க தேர்தல் அப்ப போய் ஓட்டர் ஐடி தான் இருக்கணும் இல்ல, எதை வேணாலும் கொடுத்து ஓட்டு வாங்கலாம். அப்படி கணக்கெடுத்து பார்த்திருந்தா கூட 0.1 0.2 ஏதாவது 1-2 முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்கு. 1 லட்சம் ஓட்டு 31 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல 1 லட்சம் ஓட்டு போகுது அப்படின்றது பெரிய நம்பர். இதை யாரு கன்சல்ட் பண்ணிருக்கணும்? அதுக்கு முன்னாடி ஆப்சென்ட், டெத், ஷிஃப்ட், ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, கீழே கையெழுத்து போடணும். என்னன்னு, இந்த முழு பட்டியலுக்கும் நானே பொறுப்பு, இவர்கள் இந்த இடத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள், இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் மற்றும் இறந்திருக்கிறார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். இதற்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்வேன். இதில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவேன் என்பதை அறிந்தே இதனை செய்கிறேன் அப்படின்னு போட்டு கீழே வந்து பை சோ அண்ட் சோ டிஎம்கே பூத் லெவல் ஏஜென்ட் 1 அப்படின்னு போட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இந்த டிக்ளரேஷன் 10 பைசா பிரயோஜனம் செயலுக்கு போற. இப்ப இந்த குற்றச்சாட்டை இத்தனை காலமா அந்த பகுதியில் பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய கட்சியான அதிமுக வச்சாங்களான்னு கேட்டா வைக்கல. அவங்க இதெல்லாம் பார்க்காம இருப்பாங்களா? பார்த்திருப்பாங்க. சரி, திமுக வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா வைக்கல. நம்பர் முன்ன பின்ன இருக்கலாம், இந்த பிரச்சனை இருக்கும், மறுக்கல, அந்த குற்றச்சாட்டு உண்மையா கூட இருக்கும். ஆனா இவங்க சொல்ற 1 லட்சம் அப்படிங்கிற அந்த மாஸ் நம்பர் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவங்களே அதை அக்னாலேஜ் பண்ணி பேசுறே. ஒரு டவுட், ஒன்டையும் 2019 எலக்ட்ரல் ரோல் இருக்கு 2024 எலக்ட்ரல் ரோலும் இருக்கு. பூத் லெவல் ஏஜென்ட்னு உங்க கட்சியில ஒருத்தர் இருந்திருந்தால், பூத் லெவல் கமிட்டின்னு உங்க கட்சியில ஒரு கமிட்டி இருந்திருந்தால் தம்பி இதை வெரிஃபை பண்ணி இருக்குமா இல்லையா? தம்பி பேப்பர்லாம் இருக்கு தம்பி, அதை செக் பண்றதுக்கு ஆளுதான் தம்பி. அப்ப நீ வேலை பார்க்கல. உன் பூத் லெவல் ஏஜென்ட்
ஆப்சண்ட் யாரு, ஷிஃப்ட் யாரு, டெத் யாருன்றத வெரிஃபை பண்றதற்கான வேலைய உன் ஆளு பார்க்கல. இதத்தான் வேலுமணி சொன்னாரு புதிய தலைமுறை அந்த வண்டி வேன்ல பேட்டி எடுக்கும்போது, எங்க அண்ணாமலை ஜெயிச்சிருந்தது 60% ஓட்டு வாங்கிடுவேன், எங்க முதல்ல பூத்துக்கு ஆள். இதேதான் செந்தில் பாலாஜி அரசு ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, எங்க அவரை பூத்துல போட சொல்லுங்க, அவர் இருந்த தொகுதி, அவர் ஊரு இருக்கிற வார்டுல பூத்துல அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அந்த லெவல்ல நம்ம வச்சுக்கிட்டு இந்த 1 லட்சம்ங்கிற நம்பருக்குள்ள போக கூடாது. அதன் அடிப்படையில் சரி ரைட்டு, 1 லட்சம் பேருக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னா 1 லட்சம் பேர் இப்ப அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, 1 லட்சம் பேர் திரண்டு வந்திருக்கலனாலும் ஒரு 1000 பேர் வந்திருக்கலாம், ஒரு 100 பேர் வந்திருக்கலாம்ல, வந்திருந்தா பரவாயில்ல. எனக்கு தெரியுங்க எங்க ஊர்ல எத்தனை பேருக்கு ஓட்டு இல்லாம இருக்கு, அவங்க பேரெல்லாம் ஏன் விடுபட்டு இருக்குன்ற கேள்வி எனக்கு இருக்கு. நான் இப்ப போனேன்னா கூட்டு வர முடியும், என்னால அந்த 100 பேர்த்த வாங்குங்க, நான் போய் உங்களுக்கு நீதி வாங்கி தரேன், பேரை சேர்த்து தரேன், நான் போய் கூட்டு வர முடியும். மஸ்கட்ல இருந்து வந்தாக, மலேசியால இருந்து என்னென்ன டயலாக் விட்டாரு. அவன் பூரா இருந்து 4 கழிச்சு போராட்டம் வச்சிருக்கிறோம், ரீ எலெக்ஷன் நம்ம கேட்டிருக்கிறோம், நீங்க இருந்து நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க தான் நேரடியா மோடிட்டே பேச முடியுமே. மோடியே பக்கத்துல உங்களை உட்கார வச்சு தட்டி கொடுக்குறாரு, உங்களுடைய பவர் அவ்வளவு தூரம் இருக்கு, தேர்தல் ஆணையம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க அதன் அடிப்படையிலே நீங்க எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்க முடியுமே. அங்க கூப்பிட்டு பேசிருக்கலாம். அவங்கள பூரா மலேசியாவுக்கும் மஸ்கட்டுக்கும் பஸ் ஏற்றி விட்டுட்டு, ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு, பிளைட் ஏற்றி விட்டுட்டு, நீங்க ஜாலியா இங்க வந்து யாரை வச்சு பிரச்சாரம் பண்றீங்க, யாரை வச்சு போராட்டம் பண்றீங்க, ஓட்டு போட்டவனை வச்சு மாட்டிக்கிட்ட பங்கு. அவங்க பூரா பேர் கருப்பு மைய கையில வச்சுக்கிட்டு, நான் என்ன செத்தா போய் விட்டேன், என்னுடைய ஓட்டு எங்கே போனது. அதுல ஒருத்தர் எல்லாம் முன்னாடி வந்து பேசுறாரு, ரைட் ஹேண்ட்ல இதை பிடிச்சிட்டு லெப்ட் ஹேண்ட் அப்படி பின்னாடி வச்சுக்கிட்டாரு, ஏன் மறைக்கிறாருன்னு தெரியல, அது நம்மளுக்கு தெரியல. பட் அப்படி ஒரு போராட்டத்தை தேவையில்லை. இப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு 100 பேர் திரண்டு வந்து நின்று இருந்தா கூட அது வந்து ஒரு கன்வின்சிங் ஆயிருக்கும். ஓகே, இவ்வளவு பேருக்கு ஓட்டு இல்லாம இருக்கிறாங்க, பாருங்க மஸ்கட்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க, இதை பண்றாங்க அப்படின்றது. இந்த நேரத்துல தேர்தல் ஆணையத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக இதை பேசல. தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு இப்படி வைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, எலக்ட்ரல் ரோல் பிரிப்பரேஷன் வந்து மாநில அரசு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தேர்தல் ஆணையத்தினுடைய மேனுவலை நான் எடுத்து பார்த்தேன். தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு, டேட்டாவோட வந்துட்டாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 இன் எக்ஸர்சைஸ் ஆஃப் 19 ஆர்டிகல் 327 செக்ஷன் 14 to 25 provide for preparation of electoral roll, அதாவது வாக்காளர் பட்டியல் for each constituencies under the அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் under supervision, direction and control, அதாவது மேற்பார்வை மட்டுமல்ல, மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாடு யாரிடம் இருக்கிறது, of the election commission and cover the qualification and disqualification for registration of an elector and other conditions applicable to the preparation and revision of the electoral roll. அதாவது வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது, சரிபார்ப்பது, சீராய்வு செய்வது என்கின்ற எல்லா பணிகளையும் முழு பொறுப்பும் யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவாலயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படிதாப்பரமா அதுல எங்கேயாச்சும் மாநில அரசுன்னு இருக்கா, இல்ல மாநில அரசின் பாடின்னு ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணிருக்கா, இல்ல அறிவாலயம் தான் மென்ஷன் பண்ணிருக்கா? ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னா நீ எங்க வைக்கணும்? அந்த குற்றச்சாட்டை போராடி வாங்கக்கூடிய இடத்தில் யாரு இருக்கா? அதை செய்யாம விட்டுட்டு நம்ம தோத்து போயிருவோம்னு தெரிஞ்சு இந்த வேலையை பாக்குறாரு அண்ணாமலைன்னு எழுப்பக்கூடிய கேள்வியும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் சொல்ல வருது இல்ல. இன்னொன்னு, இந்த பூத் லெவல் ஏஜென்ட் வந்து இது பண்ணலாம், அதாவது ஆப்சென்ட், ஷிஃப்ட், டெலிட் இதுக்கானதை எழுதி கொடுக்கலாம். இது எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். யாரு பண்ணணும் அப்படின்னா, பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் போடுவாங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த பூத் லெவல் ஆபீசர் வந்து ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ண போவாரு. போகும்போது இந்த BLA எனப்படும் பூத் லெவல் ஏஜென்ட் கூட போவாரு. அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம தலையாரி அல்லது தாசில்தார்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க யாராவது ஒருத்தர் லோக்கல்ல இருந்தாங்கன்னா கூட போவாங்க. ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது கட்டாயம். இது வந்து 2023 கடைசியா வந்து அப்டேட்டட் மேனுவல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த மேனுவல்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும். ஆக பூத் ஏஜென்ட் கொடுத்துட்டான்றதுக்காண்டியே அதை டெலிட் பண்ணணும்ன்ற கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல. நீ ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். மாறா நீ என்ன பண்ற, கேம்ப் போடுறேன்னு சொல்ற. 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடத்துறது தவிர உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்றது எனக்கு வேலை இருக்கு. சூரத் MP அந்த போஸ்டா செலக்ட் பண்ண வைக்கிறதுல வேலை இருக்கு. மோடி அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேலை இருக்கு. அவ்வளவு பிஸியா இருக்கும்போது இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. இதெல்லாம் கிச்சடி ஒர்க். இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க, இது என் பிரச்சனை இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சுண்டல் சாப்பிட்டு கொண்டிருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொந்த வீட்டிலிருந்தே சொல்லடிப்படும். அதனால அண்ணாமலை கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையத்தை முச்சந்தையில் நிறுத்தி கேள்வி கேட்க வேண்டும். எங்க ஊர் பாஜக தலைவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அண்ணாமலை திரும்பி அந்த பக்கம் பேசுங்க. ஆமா, அந்த பக்கம் திரும்பாதீங்க. மைக்க ஆங்க கொடுங்க. இந்த கர்நாடகால தண்ணி வரணும்னு இங்க உட்காந்துக்கிட்டு போறாங்க. கர்நாடகால உனக்கு யாரு சிஎம்? அப்ப இவங்கதான் சிஎம் இருந்தது.
அங்க போய் நீ கேட்க வேண்டியதால தண்ணி கொடுக்கணும். தஞ்சாவூர்ல போய் போராட்டம் அப்படியே அந்த கரையோரமா பொடிநடையா நடந்து கூறுகளை போய் போராடினாலாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டை தெரிஞ்சு வைக்கிறாரா தெரியாம வைக்கிறாரான்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, தேர்தல் ஆணையத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பழிய திமுக பேர்ல முதல்ல எழுதிருவோம்னு எழுதிட்டு இருக்கிறாரான்னு டவுட் வருது. அது ஒண்ணு. ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த செய்தி இந்த சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. தோத்து போயிட்டா என்ன பதில் சொல்றதுன்னு மோடிக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கு. ஜி நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் ஜி, பாருங்க ஜி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து இருக்கிறேன், இந்த 1 லட்சமும் ஏன் ஓட்டு ஜி, தேர்தல் ஆணையம் நம்ம பசங்க பட்ட தப்பால இப்படி ஆயிடுச்சு ஜி அப்படின்னு அங்க பேசுறதுக்கு இவர் இப்பயே ஒரு லீடு கொடுக்குறாரு அப்படிங்கறதுதான் சந்தேகம். பாப்போம் என்ன நடக்குது. ஆமா, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையாக இருக்கிறது. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க உங்க மேனுவல்ல சூப்பர்விஷன், கண்ட்ரோலு மற்றும் அதனுடைய டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் கொடுக்க போறீங்க. அதனால அதிகாரிகள் அப்படின்றவங்களை வந்து நீங்க மாநில அரசாங்கத்திடமிருந்து கடன் வாங்கி பயன்படுத்தி கொண்டாலும் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வழிமுறையை பின்பற்ற வேண்டும், எப்படி ரொம்ப கான்சியஸா ஒத்த ஓட்டு செதறாம அழுங்காம குலுங்காம அள்ளிட்டு வர்றதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும். பாட்டு பாடுனா ஓட்டு வராது. நீங்க பாடின பாட்டை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க தெரியல. இல்ல கோயம்புத்தூர்ல கூட பிரச்சார பாடல்கள் போடுறேன்ட்டு இளைஞர்கள் எல்லாம் வச்சு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஓகே, ஒர்க் பண்ணீங்க, மறுக்கல. அத வந்து எந்த ஒர்க்க பாக்கணும்? ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட வர சொல்லணும். அதே ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னா தேர்தலுக்கு எதுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்கு நிதி ஆண்டுகள்ல பணம் ஒதுக்குறீங்க? 3 படத்துல அந்த நாயை எட்டி மிதிச்சு கொன்றுவான். கொன்னுட்டு அது ஏதோ ஒரு பேரு டாமி அந்த ஃப்ரெண்டு உண்மையிலேதான் அந்த மாதிரிதான் தேர்தல் ஆணையம் ஓட்டு போட வாங்க வாங்க பாஸ், நீங்க தான் எல்லா பேரையும் பட்டியல தூக்கிட்டீங்க, யார பாஸ் கூப்பிடுறீங்க ஓட்டு போட? ஓட்டு நிலைமையில இருந்தா இப்படிதான் இருக்கும். ஆமா, இந்த குற்றச்சாட்டு வந்து 2019லயே இருந்திருக்கு. 2019 இப்பயும் நீங்க தேடி பார்க்கலாம். 2019லயும் தேர்தல் வாக்கு எங்களால செலுத்த முடியலன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் பேசி இருக்கிறாங்க. அதுல கூடுதலா அவங்க வைத்த குற்றச்சாட்டு, காங்கிரஸ் திமுக ஆதரவு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓட்டர் ஐடியில எங்க பேரெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி அவர் பேசின வீடியோக்கள் இருக்கு. இன்னொன்னு விசாரிச்சேன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பூத்து, நான் இடத்தை பர்டிகுலர் பண்ண விரும்பல, அந்த பூத்துக்கு பிரச்சனையாகி திமுக காரங்க பல பேர் தங்களுடைய ஓட்ட காணம்னு பிரச்சனை பண்ணி அங்க இருக்கிற பிஎல்சி வந்து கலெக்டருக்கு போன் பண்ணி கலெக்டர் நேர்ல வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அடுப்புற அளவுக்கு அங்க வந்து பிரச்சனை ஆயிருக்கிறது. அந்த அளவுக்கு இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா கட்சிக்காரன்னு இல்ல, மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் இதில் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல இன்னொன்னு, உண்மையிலேயே இந்த வாக்காளர் பட்டியல்ல இவ்வளவு சொதப்பல் நடந்திருக்கு, நிர்வாக ரீதியா தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தவற செஞ்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு சரி என்றால், அண்ணாமலை நியாயவானா இருந்தா தேர்தல் ஆணையத்தை நோக்கிதான் இந்த கேள்வி எழுப்பியிருக்கணும். தேர்தல் ஆணையத்தை கிடுக்குப்பிடி கேள்விகளால அசரடிச்சிருக்கணும். பத்திரிகையாளர்களை சந்திச்சு தேர்தல் ஆணையத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளை நெருஞ்சுக்கு நேரம் நிப்பாட்டி கேள்வி கேட்கிற மாதிரி சுருக்குன்னு கேட்டிருக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஒரு பக்கம் வண்டியை திருப்பி ஓட்டுறாரு அப்படின்னா உண்மையிலேயே அண்ணாமலையினுடைய நோக்கம் மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக மாறுகிறது. இது என்ன, ஏன்னா இப்ப நீங்க சொல்றபடி திமுகவுக்கும் ஓட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் வீதிக்கு வந்திருந்து போராடி இருக்கணும், கேட்டிருக்கணும்ன்ற சிக்கல் இருக்குல்ல. அவங்க சைட்ல 100 ஓட்டுனாலும் அவங்க வந்து நிக்கணும் தானே. அப்ப கேள்வி எங்க இருக்கு? நீங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணுங்கிற இடத்த அண்ணாமலை மறக்கடிச்சிட்டு அவருடைய பர்சனல் எஸ்கேபிசத்துல இருந்து இந்த வேலையை பாக்குறாரா அப்படிங்கிற இடத்த நம்மளுக்கு வலுவா சந்தேகமாக வைக்கிறது. என்ன நடக்குதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆமா, தேர்தல் ஆணையம் உரிய பதிலை சொல்ல வேண்டும். நோட்டீஸ் கொடுக்கறது அதெல்லாம் தாண்டி முதல்ல ஓட்டு போடுறவனுக்கு நேர்மையா இருங்க, பங்கேற்பாளர்களுக்கு நேர்மையா இருங்க. அந்த நேர்மையைத்தான் உங்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கடந்த காலங்களில் இல்லாத சந்தேகம் இப்போது உங்க மேல வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இதற்கு முன்னாடி பூத்தே கேப்சர் பண்ணிருக்காங்க, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, கேண்டிடேட்டை கொலை பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் லாபகமாக கையாண்டு இருக்கிறது. சிசிடிவி போடுறது, செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றது, அந்த ஏரியாவில் பதற்றத்தை குறைப்பதற்கான வேலையை பார்க்கறது, அது நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஆம்பியன்ஸா மாத்துறது, சரியான வகையில சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வேலையை செய்வதுன்னு பல நல்ல வழிமுறைகளை செய்து நம்பிக்கையை சம்பாதித்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை சம்பாதிக்க நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்பது அல்ல, ஜனநாயகம் தவறுகிறது அப்படின்ற அர்த்தத்தை வந்து சேர்க்கிறது. அந்த இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் மாங்குன்னு பேசிட்டு இருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடியே மிஷினை ஒர்க் பண்றது, மிஷின்ஸ் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி வேலைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அந்த மிஷினு கிட்ட மக்களை கூப்பிடுறதுக்கு ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகலுங்க, நல்லது நடக்கும். ஆமா, அடுத்து உங்க ஆபீஸ்ல வந்து பெட்டியை கட்டி வச்சு செக் பண்ணி நீங்க அனுப்பணும். அதை விட்டுட்டு அனுப்பிட்டு அங்க வச்சு செக் பண்றதுன்றது என்ன மாதிரியான லாஜிக்? செக் பண்ணி ஃபுல் ப்ரூஃப் மிஷின்ல நீங்க அனுப்பணும். ஏன்னா பேப்பர்ல வந்து எல்லாமே வந்து வெரிஃபைடு பேப்பர்ஸ்,
ஸ்டாம்புடு பேப்பர்ஸ் நம்ம உள்ள போட்டு குத்தி உள்ள வச்சிடறோம், அவ்வளவுதான். அதை திருப்பி எடுத்து பார்த்தாலும் அந்த பேப்பர் சரியா இருக்கா, அது ஒரிஜினல் பேப்பரா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட முடியும். ஆனா இது அப்படி இல்ல, மக்கள் கண்ணுக்கு தெரியாம நடக்குது. இது ஒரு கிருமி மாதிரி உள்ளுக்குள்ள என்னமோ ஒண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்றதுதான் மக்களோட வெளியில மித்து அப்படித்தானே வரும். உள்ளுக்குள்ள என்னமோ போட்ட உடனே உள்ளுக்குள்ள வந்து சின்ன பிள்ளைல டிவி பார்க்கும்போது, கார்ட்டூன் எல்லாம் பார்க்கும்போது டிவிக்கு உள்ளுக்குள்ள வந்து டாமும் சரியும் உட்காந்து திங்கு திங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி மக்கள் வந்து அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்க சிதைக்கிற வேலையை பார்த்துடக்கூடாது, அவ்வளவுதான். அடுத்து வந்து இந்த தேர்தல் திருவிழாவுக்கு மத்தியில தமிழ்நாடே கொண்டாடிய சித்திர திருவிழா, இந்த சித்திர திருவிழாவை பத்தி தனியா பேசுவோம், தனி ஓபியா அடுத்து உட்காந்து பேசுவோம். அது இன்னைக்கே வந்துடும்.